இன்றைக்கு நம்மோடு 2 துருவங்களை சார்ந்த 2 நபர்கள் இருக்காங்க. இவர் சேகுவேரா, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதாவது இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த மராத்தனை நம்ம பார்த்தோம். விழிப்புணர்வு இளைஞர்களிடமோ பொதுமக்களிடமோ அந்த ட்ரக் அவேர்னஸ் வரணுன்றதுக்காண்டி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறீங்க. சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங் அப்படின்னா தெரியாது. தெரியாம ஏன்டா இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டீ-ஷர்ட்லாம் போட்டு சுத்தி லவரா போட்டு வந்து சார், இன்னது லவரா? மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செய்யறது தான் எங்களுடைய முதலமைச்சர். அண்மை செய்தி, ரெஸ்டோ பார் எனும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். இப்ப அந்த மாரத்தான்ல பங்கெடுத்துக்கிட்ட அமைச்சர் சரத் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வந்தது. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? சரத் ஒரு யங் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணணும்னா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாருன்னா, என்ன கூட சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா, நான் இங்க இல்ல, ஐயோ என்ன நானே போட்டு விளக்கு வீடியோவே ஒரு அமைச்சர், இதுக்கு எத்தனை அமைச்சர் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு தண்ணி ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இது வந்து 2020 சாதாரண பிரச்சனை இல்ல, மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். தவறு நான் சொன்ன வார்த்தை. நான் வந்து ஒரு என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன் டேப்லெட். அந்த மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், என் கார்டு நான் இப்போ நான் பண்ணி காட்டுவாரு. இப்போ நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணிய பாக்கணும், அதுக்கு பதிலா தான் உன்னை பாக்குறேன்ல. எதை வச்சு வெறும் போன் ஏடிஎம் கார்டை வச்சு பண்ணிடுவீங்க? நான் பண்ணி காட்டுறேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. சரி என் மேல மாத்திரையை தெறிக்க விட்டுறீங்க. ஐயா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிடறதா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் போல நீங்களா? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஒரு மாத்திரையில பாதி மாத்திரை கொடுங்க, தூள் பண்ணிட்டு பாதி கொடுங்க, பாதி பேப்பர்ல மடிச்சு வச்சு ஈவினிங் கொடுங்க. இது யதார்த்தமா அதெல்லாம் வீடியோல இல்லையே. ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவதூறு. நீங்க குற்றஞ்சாட்டுல அவதூறு பரப்பிருக்கீங்க. யார கேட்டு அப்படி சொன்ன? யார கேட்கணும்? என்னடா சவுண்ட் விடுற? அதுக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டா கேட்க முடியாது. இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது கமல். என்ன ரஜினி அடிச்சா திருப்பி அடிப்பியா? போகாரு இது உங்க சார்பில் தான் இது பரவப்படுது. ஏன்னா அழுகுற தன்னுடைய குழந்தைக்கு நான் மருந்து கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்றான், அவருடைய மனைவியை வச்சு. இன்னுமா நீங்க அதை வந்து குற்றம் சாட்டுவீங்க? எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அப்போ உங்க நோக்கம் அப்படிங்கிறது வந்து தாவேகா இந்த மது போதைக்கு எதிராக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த நீங்க முயற்சி பண்றீங்க. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டுருவேன். மனிதவளத்துறை அமைச்சர் சரத் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு தாவேகா தரப்புல இருந்து தலைமையில இருந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்க? எனக்கு நடவடிக்கைன்ற உனக்கு வெக்கமே இல்லையாடா? இது வந்து போதை சம்பந்தப்பட்ட விஷயம். திமுக தானே இருக்கீங்க, பகமாந்த எதிர்கட்சி தானே. சொல்லையா சொன்னேன், போடுங்க, கேஸ் போடுங்க அவர் மேல. என்னையா போட்டு கொடுக்குற? டெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதியாக வெங்கட் நாராயண ரெட்டி ஜனநாயகம் படத்தினுடைய ப்ரொடியூசரை நியமிச்சிருக்கிறாரு முதல்வர் விஜய். நீ ஒரு கலுசர், இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவான இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ஒரு வேலையை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தர் கொடுப்பாரு. ஓ அப்படியா? விஜயின் ஆஸ்தான ஜோதிடரான ரத்தன் பண்டிட்டை முதலமைச்சரின் சிறப்பு பணி அலுவலராக நியமனம் செய்வதாக அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்ததுடன் உடனடியாக அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் நியமன உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? என்னது தூமண்ணுங்க சார், நல்ல சகனமாச்சே. என்னது ரெண்டாவது தூமண்ணுங்க சார், நல்ல சகனமாச்சே. அப்படிதான் கொடுத்திருக்காரு. இதுல விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். நான் அதை சரியா தான் பாக்குறேன். அவர் சரியா செய்வார்ன்ற நம்பிக்கை. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. தமிழ்நாடு அரசு முதல்வர் என்ன சேனல் இருக்கு, அதான் நமக்கு முக்கியம். அவன் ஒரு காமெடி பீஸியா? அது கீழே பணிபுரியறவங்க நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதான் அவங்க பேச போறாங்க.
யாரா இருந்தாலும் சரி, அவர் கர்நாடகாரா இருந்தாலும் சரி, கேரளாக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கீழே பணிபுரியற ஒரு பணியாளர் அவர். அவ்வளவுதான். சோ ஈஸி. சோ வெங்கட் நாராயண ரெட்டியினுடைய அந்த நியமனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுல உங்களுக்கு எதுவும் முரண் இருக்கா? இருக்கு. அவர் நியமிச்ச டேட் எப்போன்னு அவர்கிட்ட கேளுங்க, தெரியுமா? ஏன் கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி. தெரியல. ஒண்ணும் தெரியாது மண்ணு. நேத்தோ முந்தா நேத்தாலாம் அவர் வந்து ஆக்கல. 22ஆம் தேதியே ஆக்கிட்டார். என்ன சொல்றீங்க? 22ஆம் தேதியே அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அப்படியே ரகசியமா வச்சுக்கிட்டு நேத்து அந்த அரசாணைய வெளியிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? போன கடந்த வாரம் வரைக்கும் மேகதாது இஷ்யூ தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல இதை வெளியிட்டா பெரிய சிக்கலாயிரும். தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து நமக்கு இவர் எதுவும் செய்ய மாட்டாரு, இப்ப இதை வெளியிடக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்ப வெளியிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருநா. ஐயோ நீ ரொம்ப நடிக்காத. செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு, பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற அடையாள அட்டையில சாதியும் மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அவங்க கொடுக்குற விளக்கம், சாதி சான்றிதழை மாணவர்கள் வந்து அங்கங்க எடுத்துட்டு போய் அலையணும், அதனால வந்து இது வந்து பெரிய சிக்கலா இருக்கு, அதனால ஒருங்கிணைந்த ஒரே கார்டா கொண்டு வரணும். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு சாதி சான்றிதழ் அவன் எத்தனை முறை பயன்படுத்துவான்? இப்ப 10th சேர்றான், எத்தனை முறை அவன் ஒரு வருஷத்துல பயன்படுத்துவான்? எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது 2, 3 எனக்கு தெரிஞ்சு 3 அவ்வளவுதான். அதுவும் ஜெராக்ஸ் தான். இதுல என்ன சிரமம் ஆயிருச்சு? இது கல்வி நிலையங்கள்ல ஏற்கனவே இன்னும் பல இடங்கள்ல கயிறு பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வீட்டுக்குள்ள போய் வெட்டுறது, இப்படியான பிரச்சனைகள் இன்னும் அங்க ஒன்று இங்க ஒன்றா இருக்கு. நான் வந்து அதுல உடன்படல. எனக்கு ஒரு அடையாள அட்டையில ஜாதி வந்து ஒரு பண்றதுல எனக்கே உடன்பாடு இல்ல. நல்ல வார்த்தையா சொல்றிய சார், உங்களுக்கு ஜனநாயகம் இருக்கு, உண்மையில் நல்லது. தேங்க்யூ. ஜாதி தமிழ்நாடு களத்துல இருக்கக்கூடாதுன்ற கொள்கையை கொண்டவன் நான். சரி, அப்போ அந்த அடிப்படையில நான் இதை வந்து பர்சனலா நான் எதிர்க்கிறேன். சாரிப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன்பா. இது நடைமுறைக்கு வராதுன்ற நம்பிக்கை எனக்கு. என்ன பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதற்கட்டமா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐடி கார்டு கொடுத்த உடனே எதிர்ப்பீங்களா? ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு, இன்னொரு அமைச்சர் சொல்லிட்டாரு. வரும் பட்சத்துல எதிர்ப்பு என்ன இருக்கும்? வரும் பட்சத்துலனா உறுதி செய்யப்படணும். உறுதி ஆயிருச்சு, ஒன்னும் உறுதி ஆகல. மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. எதுக்கு அவ்வளவு பெரிய முட்டு? தலை வலிக்கல? டிப்ரேஷன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.